ராணி, உங்க அத்தை இன்னைக்கு தானே வரேன்னு சொன்னா இன்னுமே காணுமே? ஆமாம்மா, நானும் அதான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த ரூமை நேற்றுக்கு நைட்டு பிள்ளைகளெல்லாம் ஒதுக்கி பறக்கி போட்டாச்சு. வந்தாச்சுன்னா அவங்கள்ட்ட ஏதாவது சாப்பிட சொல்லிட்டு அந்த அங்கே போய் படுக்க சொல்ல வேண்டியதான். அப்போ இன்னைக்கு உங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போக மாட்டாரோ? தெரியலம்மா, ஒரு வேளை அந்த பாதி நாள் ஏதாவது லீவு சொல்லிட்டு கொண்டு வந்து விட்டுட்டு அந்த போவாராம் காணும், தெரியல. எட்டி, அந்த கிளவி ஆகும்னு ஒன்று ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்கும். நீ வாயை மூடிட்டு பேசாமல் இருக்காத, திருப்பி 2 நல்லா வச்சு கொடு. அம்மா, அதுக்கு வயசாயிட்டுல, அது ஏதாவது சொல்லிட்டு போட்டுவோம். நம்ம இந்த கார்டில் கேட்டால் அந்த கார்டில் விட்டுருவோம். நீ சும்மா போட்டு இது பண்ணிட்டு இருக்காத. மாறி அது பேச பேச கேட்டால் எனக்கு கோமலாட்டி வருது. நான் என்ன செய்துக்கு? எனக்கு ஏன் வாயை கட்டுப்படுத்த முடியல. அன்னைக்கு அவங்க வீட்டில் போய் இருந்ததுனால தான் நான் பேசாமல் இருந்தேன். ஒன்று ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்காது. ஏம்மா, நீ கோவப்படாதம்மா, அது அப்படிதானு உனக்கு தெரியும்ல. நம்ம அது பொறுமையாக அப்படி போக வேண்டியதான். இன்னும் எத்தனை காலம்தான் அது இருக்க போகுது. நம்ம சும்மா போட்டு சண்டை போட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது. ஆனாலும் நீ ஒரு லூஸ் தான் டி. ஒன்று அது தெரிக்க திட்டிகிட்டு இருக்கு, நீ பார்த்தா பேசாமல் இருக்க. அன்னைக்கு சிரிச்சுட்டே. ஏம்மா, நீ திட்டும்போது நான் இப்படி தானம்மா இருக்கேன். அப்போ நீ கோவப்பட வேண்டியது தானே? ஏன் நான் திட்டும்போது பேசாமல் இருக்கேன், என்ன திருப்பி 2 திட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று ஏதாச்சும் சொல்லிட்டா உனக்கு தாங்க முடியுமா? அந்த மாதிரி தானே அவங்களும் ஏதாவது ஒரு வியாக்கியானம் சொல்லிட்டு வந்துருவா. ராணி, நான் அவர் வந்துட்டாருன்னு நினைக்கேன். பாப்பா, மாமியார தங்க தட்டில் வச்சு தாங்கு. சும்மா இருமா. ராணி, வாங்க வாங்க, உள்ள வாங்க, கதவு தொந்தங்களுக்கு. ஏம்மா, இந்த தட்டை எடுத்துட்டு போய் அடக்கலையில வை. வாங்க, உள்ள வாங்க. ஏத்தே வாங்க. ராணி நல்லா இருக்கியா? ராணி, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு? ஆமாங்க, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ராணி. எத்தே வாங்க, உடம்பு இப்ப பரவாயில்லையா? ஏதோ இருக்கேம்மா. வாங்க அத்தை, இதுல இருங்க. எம்மா, இந்த சோஃபால இருந்துக்கிடுங்க. சரியில்ல, என்ன பேகு அங்கே வெளியில இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வாப்போ. நான் போய் எடுத்துட்டு வரது, நீங்க இதுல இருங்க. என்னல உன் பொண்டாட்டி வெடுக்குன்னு ஓடுகா? அவ்வளோ பாசமா என் மேல? கடவுளே, ஒன்ன வச்சு முடியலமா என்னால. ஆரம்பிச்சிட்டியா இப்பவே? ஏம்ல, நான் என்ன சொன்னேன்? உங்ககிட்ட தானே அந்த பேக் எடுத்துட்டு வான்னு சொன்னேன். இவ ஏதோ என்கிட்ட ரொம்ப பாசமா இருக்க மாதிரி வெடுக்குன்னு ஓடுகா. ஏம்மா, தயவு செஞ்சு சண்டை போடாதம்மா. பேசாம இருந்துக்கோ ஒரு சைடுல. ஏம்மா, எனக்கு அங்கிருந்து ஆஃபீஸுக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இல்லைன்னா நான் உன்னை இங்க கூட்டிகிட்டே வந்திருக்க மாட்டேம்மா. உன் வாய் அப்படி. ஏம்ல, நான் என்னத்த சொல்லிட்டேன் இப்ப என்கிட்ட வந்து சாடி கடிக்க? ஏம்மா, நீ பேசாம இருமா. அவ உனக்கு 3 நேரம் சமைச்சு தருவா. உனக்கு என்ன வேணாலும் நீ ராணிகிட்ட கேட்டா உனக்கு செஞ்சு தந்துருவா. தயவு செஞ்சு அவள்கிட்ட சண்டை போடாதம்மா. இல்ல சரி, நான் வாயே திறக்க மாட்டேன். நான் வாயை மூடிட்டு ஒரு மூலையில இருந்துறேன். உனக்கு அதானே வேணும், உனக்கு உன் பொண்டாட்டிக்கும். கடவுளே. ஏம்மா, நீ எப்படி வேணாலும் இங்க இருந்துட்டு போம்மா. போதுமா? எனக்கு ஆபீஸுக்கு டைம் ஆயாச்சு, நான் கிளம்புகேன். ராணி, நான் இன்னைக்கு ஆஃபீஸுக்கு லீவு சொல்லல பார்த்துக்கோ. ஒரு மணி நேரம் பெர்மிஷன் கேட்டு தான் வந்திருக்கேன். இப்போ நான் ஆஃபீஸ் போகிறேன். ஒரு சாயந்தரம் போல் வாரேன். ஏதாவது சமைச்சு வை, சரியா? சரிங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ ஃபோனை போட்டு சொல்லுங்க. மீன் வேணும்னாலும் நான் வாங்கி வைக்கேன். ராணி, அங்கே வீட்டில் ஒரு பொம்பளை சமையல் பண்ணதுக்கு வருவா. அவ எப்பவும் மீன் வாங்கி வச்சு வச்சு எனக்கு நாக்கு செத்து போச்சு. நீ ஒன்று பண்ணு, எனக்கு கோழி குழம்பு இட்லியை வச்சு வைக்கியா நைட்டுக்கு? சரிங்க, நான் பண்ணி வைக்கேன். நீங்கள் போயிட்டு வாங்க, ஆஃபீஸ் போயிட்டு வாங்க. இது மத்தியானம் சாப்பாடு ஏதாவது தந்துவிடட்டா? ஒரு 10 நிமிஷம் இருந்தீங்கன்னா செஞ்சிருவீங்க. வேண்ட ராணி, நான் இன்னைக்கு அங்கே பக்கத்தில் கேண்டீனில் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டேன். எனக்கு நைட்டுக்கு மட்டும் இட்லியும் கோழி குழம்பு வச்சிருவியா? சரிங்க, எவ்வளோ நாளாச்சு நீங்கள் வீட்டில் சாப்பிட்டு? கண்டிப்பாக நான் செஞ்சு வச்சுக்கேன். நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வாங்க. சரிம்மா, போயிட்டு வரேன். எம்மா, போயிட்டு வரேன். சாயந்தரம் வந்து பார்க்கலாம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்லா? எப்பா, நான் வாயே திறக்க மாட்டேன், நீ போயிட்டு வா. சரி, வாரேன் ராணி. சரிங்க. ஏத்தே, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா? தண்ணி ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? ஏம்மா, அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு முதல்ல ஒரு கிளாஸ் தண்ணி தரணும்னு கூட உனக்கு தெரியாதா? இதை வந்து கேட்க. சரிங்க அத்தே, இருந்துக்கிடுங்க, எடுத்துட்டு வரேன். டீ ஏதாவது வேணும்னா போட்டு எடுத்துட்டு வரேன். பாப்பா, போட்டு எடுத்துட்டு வா. ஆமாம், எனக்கு படுக்கிறதுக்கு எந்த பெட்ரூமை ரெடி பண்ணியிருக்கேன்? எத்தே, அந்த அடுக்கலை கிட்ட ஒரு பெட்ரூம் இருக்கலாம், அங்கே படுத்துக்கிட்டீங்களா? இல்லை, வேண்டாம், எனக்கு அந்த பெரிய பெட்ரூம் தான் வேணும். நான் அங்கே தான் படுப்பேன். அந்த பெரிய கட்டில் போட்டுருக்கேலாம், அங்கே தான் நான் படுப்பேன். எத்தே, அங்கே பிள்ளைகளும் எங்கள் அம்மையும் படுக்குவாவ. நான் வரதுக்கு முன்னாடியே சொன்னேன், நான் என்ன சொல்லுங்கன்னா அதை நீ கேட்கணும் அப்படின்ட்டு. இல்லைன்னா நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன். ஏம்மா, வந்து யாருன்னு தான் உண்டு. இப்போவே என்ன நிலைக்கு நிற்கா? இன்னும் 1 மாதம் எப்படி போகும் தெரியல. பல்ல கடிச்சிக்கிட்டு நிற்க வேண்டியதான். அவங்களுக்காண்டி தான் நிற்க வேண்டியதாக இருக்குது. எத்தே, என்னத்த சொல்ல? நான் அந்த பெட்ரூமில் படுக்கட்டா இல்லை வீட்டுக்கு போட்டா? எத்தே, நீங்கள் வந்து பெரிய பெட்ரூம்லேயே படுத்துக்கிடுங்க. நான் பெட்ஷீட்டெல்லாம் மாற்றி போடுக்கேன், இருந்துக்கோங்க. நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துகிட்டு வரேன். பாப்பா, இந்த பிள்ளைகளும் எங்கள் அம்மையினி எங்கே போய் படுக்கும்?
நினச்சா கோவமாக தான் வருது. ஆனால் வயசாயிடுச்சு, என்ன பண்ணதுக்கு, பல்ல கடிச்சிட்டு போக வேண்டியதான். என்னையா நீ திட்டுக? எத்தனை வருஷம் ஆனாலும் அதை நான் மறக்கவே மாட்டேன். பாரு, நான் போகிறதுக்குள்ளே உன்னை ஒரு வழி பண்ணிட்டு தான் போவேன் இங்கேருந்து. சத்யா அண்ணா போறா. நம்ம இன்னைக்கு எப்படியாவது அவள்கிட்ட பேசிதான் ஆகணும். ஏங்க ஒரு நிமிஷம் என்னங்க. சத்யா சத்யா, நீங்கள் எதுக்கு ஏன் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நானும் உங்களை ஒரு மாதமாக பார்க்கேன், எப்போவும் இங்கேயே வந்து நின்றுட்டுருக்கீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஒரே ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும். உங்களை தனியாவே கிடைக்காது. எப்பயாச்சும் எப்படி தனியாக போவீங்க? நான் கூப்பிட்றதுக்கு முன்னாடியே மூஞ்சி திருப்பிட்டு குடுக்குடுன்னு ஓடிடுவீங்க. இன்னைக்கு ஒரே ஒரு வாட்டி பேசணும். ஒரு 2 நிமிஷம் தான். 2 நிமிஷத்துக்கு மேலே ஒரு செகண்ட் நீங்கள் நிற்க வேண்டாம். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு இப்படி ரோட்லலாம் நின்று பேசினா பிடிக்காது. சரி வேணாம், கொஞ்சம் அந்த ஓரமாக வந்தேன்னா அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. அங்கே நின்று பேசுவோமா? எனக்கு பேசவே வேண்டாம். எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. தயவு செஞ்சு என் பின்னாடி இப்படியெல்லாம் வராதிங்க. யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா மாதிரி எங்கள் வீட்டில் போய் சொல்லி கொடுத்துருவாங்க. எனக்கு படிப்பே போயிடும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அப்போ உனக்கு பிடிக்குமா? எனக்கும் தான் பிடிக்காது. இப்படியெல்லாம் எங்கிட்ட நின்று பேசாதீங்க ப்ளீஸ். எக்ஸாமுக்கு லேட் ஆயாச்சு, நான் போகிறேன். சரி இப்போ நீ போ. ஆனால் உனக்கு எக்ஸாம் முடியாது வரைக்கும் நான் உங்கள் ஸ்கூல்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு ஒரு 2 நிமிஷம் பேசணும். நான் வந்து ஈவினிங் கிளம்பிடுவேன் சென்னைக்கு. எனக்கு இன்னைக்கு எப்படியாச்சும் உங்கள்கிட்ட பேசியே ஆகணும். தயவு செஞ்சு ஒரு 2 நிமிஷம் எனக்காக வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. சத்யா ஒரு நிமிஷம். சத்யா, அதுவளே இப்படி ஒரு பிள்ளையை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு 2 நிமிஷம் எங்கிட்ட நின்று பேசினா என்ன ஆயிரும்? இன்னைக்கு எப்படியாச்சும் இவள்கிட்ட பேசிட்டு தான் போகணும். ஸ்கூல்கிட்டே வெயிட் பண்ணுவோம். அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலாம். ஜானி எங்கன்னா தனியாக வந்து நிற்கான்னு தெரியலையே. ஜானி ஏன் இப்படி நிற்க? அந்த சைட் பார்த்து படிச்சாச்சா எல்லாம்? இது யாம்டி ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி நிற்க? ஏன்டி ஒழுங்கா படிக்கலையா? நல்லா தான்டி படிச்சுட்டு வந்தேன். அது ஏன் ஒரு மாதிரி நிற்க? ஏட்டி காவ்யா, நான் வரும்போது என்னாச்சுன்னு தெரியுமா? நம்ம ஸ்கூலுக்கிட்ட திரும்பக்கூடிய அந்த ரோடுன்றலா, அங்கே அந்த பையன் மறுபடியும் வந்து நின்னான்ட்டி காலையில். நான் வந்து எக்ஸாமுக்குள்ளே இதிலே அந்த யோசனையிலே வந்துட்டு இருந்தேனா, எனக்கு உன்கிட்ட பேசணும் 2 நிமிஷம்தான் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசிட்டு நின்னாவ. எனக்கு நல்ல பயமாக ஆயிட்டு, நான் திட்டிட்டு ஓடி வந்துட்டேன். ஏன்ட்டி அந்த பையன் இப்படி இருக்கான்? அதான் உனக்கு பேச விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு பின்னாடியே வந்துட்டே இருக்கானா? ஆமாட்டி காவ்யா, எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. நான் இப்படி ரோட்டில் நின்னால யார்கிட்டையும் பேசுறதே கிடையாது. முக்கியமாக நான் யாரையும் எப்படி திட்ட மாட்டேன். எனக்கு திட்டினதுனால ஒரு மாதிரி இருக்குடி. அந்த பையனுக்கு அவ்வளவும் தேவைதான். நம்ம எத்தனை வாட்டி சொல்லியாச்சு, இப்படியெல்லாம் நின்று பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது நீ எவ்வளோ வாட்டி சொல்லியிருப்ப. இருந்தாலும் அந்த பையன் இப்படி பின்னாடியே வந்துட்டு இருக்கான்னா அவனை திட்ட வேண்டியதான்ட்டி. எனக்கு இன்னும் பயமாக இருக்குது காவ்யா. கை காலெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. யாராச்சும் பார்த்துட்டு எங்கள் வீட்டில் போய் சொல்லிட்டாங்கன்னு அவ்வளோதான். நான் படிப்பை நிப்பாட்டி வீட்டில் தான் இருக்கணும். அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது சோனி. அப்படியே உன்னை யாராவது பார்த்துட்டாங்கன்னா உங்கள் வீட்டில் போயிட்டு நீ சொல்லு, அது வந்து இது அட்ரஸ் கேட்க வந்தாங்கம்மா, நான் சொல்லிட்டு நின்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போதுமே. சரி, அந்த பையன் ஏன் இப்படி இருக்கானே தெரியல. நான் ஒரே ஒரு வாட்டி தாட்டி பார்த்துருக்கேன். எங்கள் அக்காவுக்கு ஒரு வாட்டி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணி வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணாவ. அப்போ தான் நான் பார்த்தேன். இந்த ஒரு வாட்டி பார்த்ததுக்கே இப்படி பின்னாடியே நடக்காங்கட்டி. இது என்ன சொல்லதுக்கு ஏது ஒன்றுமே எனக்கு தெரியாது. சரி, நீ இப்போ எதை பற்றி யோசிக்காத சோனி. நீ வந்து எக்ஸாம் மட்டும் நீட்டாக எழுதிக்கோ. ஈவினிங் அவங்க நிற்கதா இருந்தால் நம்ம பேசிக்கிடலாம். சரிட்டி காவியா, நான் நல்லா நீட்டாக படிச்சிருக்கேன். காலையில் அதை பற்றி தான் ரிவர்ஸ் பண்ணி மனசுலேயே அப்படியே ரிவர்ஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன். அந்த லூசு பையன் வந்து நின்று பேசுனதில் பாதி எனக்கு மறந்தே போயிட்டு. இப்போ ஏதோ நான் புக் எடுத்து கொஞ்சம் பார்த்துருக்கேன். இனியும் நான் புக்கே பார்த்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அதனால் புக்கெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். இன்னும் 5 நிமிஷம் தானே இருக்குது பெல் அடிக்கிறதுக்கு. ஆமாம் சோனி, நானும் பேக்கெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். காவ்யா, அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அவன் என் பின்னாடியே வரும்போது சத்யான்னு கூப்பிட்டுட்டு வந்தாட்டி. எங்கள் அக்கா பேரில் சத்யா, என் பேரை யாரோ அவனுக்கு தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கேன். யார்டி உன் பேரை தப்பாக சொல்லி கொடுத்தாங்க? அதுதான் எனக்கும் தெரியல. எவனோ ஒருத்தன் என் பேரை தெரியாமல் எங்கள் அக்கா பேரை என் பேருன்னு சொல்லி கொடுத்துருக்கான். அவனையும் என் பின்னாடியே சத்யான்னு வாரான். சரி, நானே எதுவும் சொல்லலை, ஏதோ ஒன்று கூப்பிட்டுட்டு போன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே ஓடி வந்துட்டேன். ஆமாம், நீ இனிமேல் உன் பேரெல்லாம் நீ மாற்றி சொல்லாத, அப்படியே விட்டுரு. நான் இப்படி ரோட்ல எல்லாம் நின்று யார்கிட்டையும் பேச மாட்டேன்.
முக்கியமாக நான் யாரையுமே இப்படி திட்டினது கிடையாது மூஞ்ச பார்த்து. எனக்கு அவங்கள திட்டினது ஒரு மாதிரி தான் இருக்குது, பாவமாக தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஒரு வாட்டி வார்ன் பண்ணி விட்டால் தான் அடுத்த வாட்டி வரமாட்டாவ. அதனால தான் நான் அப்படியே ஓடி வந்துட்டேன். சரி டி, நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்காத. இப்போ நம்ம எக்ஸாம் எழுதலாம், இப்போ பெல் அடிச்சிருவாவ. சரி டி, சாயந்தரம் நிற்க தான் இருந்தால் ஏதாவது சொல்லி, இல்லைன்னா அப்படியே ஸ்கூலுக்கு இந்த பக்கம் ரோட்டோட அப்படியே ஏறி ஓடி போயிடலாம். சரி டி. ஏம்மா, இந்த ரூம் என்ன சின்னதாக இருக்குது. நானும் பிள்ளைகள் எப்படி இந்த ரூமில் படுக்க முடியும்? ஒரு ஆள் தானே படிக்க முடியும். எல்லாம் இந்த ராணிக்க மாமியாரால் வந்தது. அவங்க ஒரு ஆள் தானே, இதில் படுக்க வேண்டியது தானே. நானும் பிள்ளைகள் எப்படி இந்த ரூமில் சின்ன ரூமுக்குள்ளே படுக்க முடியும்? ஏம்மா, ஏம்மா மூஞ்சி எப்படி வச்சுட்டு இருக்க? ஏட்டி, எப்படி இந்த ரூமில் நாங்கள் 3 பேரும் படுப்போம். நானும் பிள்ளைகள் எப்படி இந்த ரூமில் படுக்க முடியும்? இந்த கட்டிலில் ஒரு ஆள் தான் படுக்க முடியும். கீழே என்ன பாரு, காலை அங்கனே இங்கேன்னு தட்டிட்டு கிடக்கும். எப்படி அந்த பிள்ளைகள் இங்கே கிடக்கும்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். அது எக்ஸாம் வேறு நடக்கு. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து படிக்கணும்னு அதுக்கு ரூமில் தானே இருந்து படிக்கும். இந்த ரூமுக்குள்ளே எப்படி இருந்து படிக்கிறதுக்கு? 3 பேரும் படுத்தா வைக்கல அவிஞ்சிரும்மா. ஏம்மா, நான் என்னம்மா செய்யுதுக்கு? அவங்க அந்த ரூமில் தான் படுப்பீங்க. அவள் என்ன செய்ய முடியும்? நீ இதில் படுத்துக்கோ. பிள்ளைகளே என் கூட படுக்கட்டு, அந்த ரூமில் படுக்கட்டு, எங்கள் ரூமில். ஏட்டி, அந்த ரூம்லேயே 2 பேர் தானே படுக்க முடியும். இந்த கட்டிலில் ஒரு ஆள், கீழே ஒரு ஆள் படுக்க முடியும். இல்லைம்மா, சில நேரம் நாங்கள் எல்லாரும் அந்த ரூமில் தான் படுப்போம். அதனால் நாங்கள் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துருவோம். நீ இங்கே படுத்துக்கோம்மா. இந்த ஜன்னலை மட்டும் திறந்து போட்டுக்கோ, ஏன்னா கொஞ்சம் வெக்கையாக இருக்கும் பற்றியா. ஏட்டி, மற்ற நேரம்னா தெரியாது. இந்த வெக்கையில் எப்படி அந்த சின்ன ரூமுக்குள்ளே 4 பேரும் படுப்பீங்க? அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த ஒரு டேபிள் ஃபேன் இருக்குல்ல, அதை வச்சுட்டு நாங்கள் படுத்துக்கிடும். நீ இங்கே படுத்துக்கோ, சரியா? இல்லை, உங்கள் மாமியாரால் வந்தது. அவங்க ஒருத்தங்க தானே. இங்கே படுத்துருந்தா செம்மியா இங்கே படுத்துருக்கலாம். பாத்ரூமும் இருக்குது. இங்கே இருந்து அங்கே தான் இருக்குது பாத்ரூமு. அவங்க அங்கே தான் படுப்பே. பெரிய ரூமில் கட்டில் உருண்டுக்கிட்டே படுக்க போகிறாளோ? எம்மா, அது என்னினியா படிச்சுட்டு போட்டம்மா. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன ஒரு 2-3 வாரம் தானே நிற்பாவ, அதுக்கப்புறம் போயிடுவாவல்ல. நீ எப்போ அதுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு வா. எம்மா, சப்போர்ட்டு கிடையாதும்மா. நான் எங்கள் வீட்டுக்காரை பற்றியும் யோசிக்கணும்ல. மாதிரி இது குறைச்சிட்டு போயிட்டுனா என்ன செய்துக்குமா? அவர் மாதிரி அங்கேருந்து திருப்பியும் வேலைக்கு அவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது. அதனால தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறேம்மா. நானும் மருமகனுக்கு வேண்டி யோசிச்சு தான் பேசாமல் இருக்கேன். இல்லைன்னா அப்போவே நல்லா திட்டி விட்டுருப்பேன். சரி விடுமா, கோவப்படாத. ஏம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். அவங்க இன்னைக்கு ராத்திரி கோழி குழம்பு இட்லியை வச்சு தருவியான்னு கேட்டாங்க. அதனால் நான் போய் ஒரு 1/2 கிலோ கோழி எடுத்துகிட்டு வரேம்மா. நீங்களும் இருந்துக்கோ. போம்மா, அங்கே டிவி ஹாலில் போய் இருந்து ஏதாவது டிவி சீரியல்னு ஏதாச்சும் பார்த்துட்டு இருப்போம். சரிடி, நான் கொஞ்சம் இங்கே படுத்துக்கேன். அந்த உங்கள் மாமியார் அங்கே டிவி ஏதாவது பார்த்துட்டு இருப்பா. நான் இங்கே படுத்துக்கேன். நீ போய் வாங்கிட்டு வா. 1/2 கிலோ எடுக்காத, 1 கிலோவே எடு. நல்ல நாட்டுக்கோழியாக பார்த்து எடுத்துகிட்டு வா. நல்லா அரைச்சி ஊற்றி குழம்பு வைப்போம். சரிம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். எம்மா, பால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. உனக்கு டீ ஏதாவது வேணும்னா போட்டுக்கோ. சரி டீ, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ போயிட்டு வா. ஏம்மா, வெறும் பைத்தியக்காரி. நான் பெற்றதில் இது ஒன்று இப்படி இருக்குது. எல்லாத்துக்கும் அழ வேண்டியது, இல்லைன்னா இப்படியே எல்லாத்தையும் பொறுமையாக போக வேண்டியது. என்ன செய்யுதுக்கு? நம்ம மருமகனை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. சரி, ஏதோ ஒன்று, நம்ம கொஞ்சம் நேரம் படுப்போம். இந்த ரூமு நல்லா தான் இருக்குது. நல்லா காத்தோட்டமாக செம்மையாக இருக்குது. அந்த சின்ன ரூமுக்குள்ளே காற்று வராது, ஒன்றும் வராது. இதெல்லாம் நல்லா பெரிய பெட், அழகாக படுத்து உறங்கலாம் ராத்திரி. அவளும் நல்லா பார்த்துருப்பா. அவங்க அம்மையை இங்கே படுக்க வச்சுட்டு என்ன அந்த இதுக்கு ரூமுக்குள்ளுக்கு தூங்க வைக்கலான்னு. நான் யார் ஆள்? நான் விட்டு கொடுத்தா தானே அவங்க இங்கே படுக்க வைப்பா அவங்க அம்மையை. அவங்க அம்மா அங்கேயே படுக்கட்டு. அம்மையை ஒரு மாதிரி பார்க்க வேண்டியது, மாமியார் ஒரு மாதிரி பார்க்க வேண்டியது. என் மக வீட்டிலேயே வந்துட்டு அவள் இந்த ரூமில் நல்லா சொகுசாக படுப்பாளாம். நான் அந்த இடுக்கு ரூமில் படுக்கணுமா? அதுக்கு நான் விட்டா தானே. இவன் என்ன வாங்க செஞ்சிட்ருக்கா? இங்கே ஒன்றும் காணதுக்கு இல்லையே. சரி, ஏதாச்சும் கேட்டு பாப்பா கொண்டு வரலாம்னு பார்க்கலாம். ராணி, ராணி, எனக்கு ஒரு கப்பு டீ எடுத்துகிட்டு வாங்க. சீக்கிரம் எடுத்துகிட்டு வா. நல்லா சூடாக எடுத்துகிட்டு வா. அதில் ஏலக்காய் இஞ்சி எல்லாம் தட்டி போடு. சரிங்க அத்தே, என்ன எடுத்துகிட்டு வரேன். என்ன நம்மள்ட்ட வந்து சத்தம் போடுவான்னு பார்த்தா எடுத்துகிட்டு வரேங்க. இவ்வளோ இப்படி விட்டால் சரி வராது. மாதிரி வேறு ஏதாச்சும் பண்ண யோசிக்க வேண்டியது. சுவாணி, நீ இன்னைக்கு தனியாக போய்க்கிடுவியா? எங்கள் அண்ணன் வந்திருக்கா வட்டி என்ன கூப்பிடுக்கு. நான் எங்கள் அண்ணன் கூட போகிறேன். பரவாயில்ல காவியா, நீ போயிட்டு வா. நான் அப்படியே நடந்து போயிடுவேன். எனக்கு நடந்து போக தூரம் தானே. எங்கள் அண்ணன் இந்த வழியாக ஏதோ வேலை விஷயமா வந்தவளாம். அதுதான் எனக்கும் எக்ஸாம் முடிய டைம்லன்னு சொல்லி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காவ. நான் அப்போ எங்கள் அண்ணனு கூட போகிறேன். ஏட்டி, அந்த பையனை பார்த்தானா பேசாத, நீ பேசாமல் போயிருன்னா. சரிட்டி காவியா, நீ அதை பற்றியெல்லாம் டென்ஷன் எடுத்துக்காத. அடுத்த எக்ஸாம் வரும்போது பார்க்கலாம். ஃபோன் பண்ணு வீட்டுக்கு போயிட்டு. சரி சோனி. எப்போ நான் கிளம்பட்டா? எங்கள் அண்ணன் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காவ. சரிட்டி, போயிட்டு வா. நம்ம பாட்டுக்கு அவளை போவான்னு சொல்லியாச்சு. நடந்து போகும்போது அந்த பையன் பின்னாடியே வருவான். என்ன செய்யுதுக்குன்னு தெரியலையே. சரி, மெதுவாக போவான். இந்த பக்கம் ரோடோட போயிடுவான். அங்கே நிற்க மாட்டான்னு நினைக்கேன். ஐயோ, இந்த பையன் வேறு இங்கே வெயிட் பண்ணிட்டு நிற்கான்.
இன்னைக்கு ஏதாவது பேசி முடிச்சு விட வேலையை பார்க்கணும். இல்லை வீட்டுக்கு வரைக்கும் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், நான் காலி. நீங்கள் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னா சொல்லுங்க. மறுபடியும் இந்த மாதிரி என் பின்னாடி எல்லாம் வராதீங்க. சரி, ஒரு 2 நிமிஷம் நின்று பேசு, அதுக்கப்புறம் நீ போ. உன் முடிவு நீ எப்போ வேணாலும் சொல்லலாம். ஏம்மா முடிவெல்லாம் கேட்க எனக்கு சொல்ல போகிறேன் தெரியலையே, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குமா. சரி சொல்லுங்க, 2 நிமிஷம் தான், அதுக்கு மேலே நான் நிற்க மாட்டேன். சத்யா, நான் அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன்ல ஃபர்ஸ்ட் டைமு, அப்போது எனக்கு ஒன்றை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிட்டு எனக்கு ஒன்று நினப்பாவே இருக்குது. அதனால தான் நான் இப்படி பின்னாடியெல்லாம் வந்துட்டுருக்கேன். எனக்கும் இப்படி பொண்ணுங்க பின்னாடியெல்லாம் சுற்றது பிடிக்காது. ஆனால் எனக்கு இது எப்படியாச்சும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் வந்தேன். தப்பாக இருந்தால் என்ன மன்னிச்சிரு. எனக்கு எதுவுமே புரியல. ஏம்மா இவ்வளோ மக்காவாக இருப்ப நீ? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், புரியலையா? இங்கிலீஷில் சொல்லணும்னா ஐ லவ் யூன்னு சொன்னேன். என்னது? ஏம்மா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் ஒன்றை லவ் பண்ணுங்கன்னு சொன்னேன். இதுக்கு பதில் நீ எப்போ வேணாலும் சொல்லலாம். என் மனசில் இருந்ததை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். இப்படி ரோட்ல ஒரு பொண்ணை நிற்க வச்சு பேசுறீங்களே, உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லையா? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. உனக்கு பிடிக்குதா இல்லையான்னு நான் கேட்கவே இல்லையே. எனக்கு பிடிச்சிருக்கு, அதுதான் சொன்னேன். உனக்கு எப்போ பிடிக்குமோ நீ சொல்லலாம். அது வரைக்கும் நான் ஒன்றை நினச்சிட்டே இருப்பேன். நான் ஈவினிங் சென்னை கிளம்புகிறேன். இதுக்கப்புறம் நான் பின்னாடி எல்லாம் வரமாட்டேன். எனக்கு உங்களை பிடிக்கல. நீங்கள் என் பின்னாடி இப்படி சுத்ததும் எனக்கு பிடிக்கல. எனக்கு இப்போ படிக்க வேண்டிய வயசு, நான் படிக்க மட்டும்தான் செய்வேன். அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் யாரை சொல்லுவாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். இப்படியெல்லாம் என் பின்னாடி வராதிங்க, எனக்கு பிடிக்கல. அதுதான் சொன்னோம்ல, இனிமேல் நான் பின்னாடி வரமாட்டேன். சரி, 2 நிமிஷம் ஆயிட்டு நீ போ. நான் உங்களை பற்றி இப்படியெல்லாம் நினைக்கல. நீங்கள் வேறு ஏதோ விஷயம் சொல்லதுக்கு தான் இப்படி என் பின்னாடி வந்துட்டுருக்கீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. இனிமேல் நான் உன் பின்னாடியெல்லாம் வரமாட்டேன் சத்யா, நீ போகலாம். இவன் என்ன இவ கூட நின்று பேசிட்டு இருக்கான்? இவனை சென்னைக்கு படிக்க அமிச்சா இவன் இங்கே வந்து பொம்பளை பிள்ளைகள் கூட பேசிட்டா நடக்கான். அது சுவானி தானே. சுவானிட்ட இவனுக்கு என்ன பேச்சு? அவளை எப்படி இவனுக்கு தெரியும்? சரி கிடையாது. இன்னைக்கு இவன் வீட்டுக்கு போயிட வேண்டியதான். இப்போ நம்ம இதை பற்றி எதுவும் கேட்க வேணாம், பேசாமல் போவோம். ராணி, இட்லியும் கோழி குழம்பு நல்லா இருக்கு. இது என்னங்க புதுசா? ஒரு நாள் இப்படி சொல்ல மாட்டீங்களே. இல்லை ராணி, 2-3 வாரம் ஆச்சுல உன் கையால் சாப்பிட்டு. இந்தி எப்போவும் உன் கையில் சாப்பிடுவேன். வீட்டில் இருந்து ஒரு 2-3 நாள் 2-3 வாரம் தள்ளி நின்னாதான் வீட்டோட அருமை தெரியும் போல இருக்கு. எனக்கு அங்கே போய் நிற்க கொஞ்சம் இஷ்டம் இல்லை ராணி. 2 நாள் ஆனதுமே எனக்கு இங்கே வரணும் போல தோணிட்டே இருந்து. மாதிரி என்ன செய்ய முடியும்? எங்கள் அம்மா என்ன விடவே இல்லை. அதனால தான் பின்ன நான் அங்கேயே நின்னேன். சரிங்க, அதான் இங்கே வந்தாச்சுலாம். உங்களுக்கு இனி என்னெல்லாம் வேணுமோ சொல்லுங்க, டெய்லி ஒன்று சமைச்சு தரேன். சரி ராணி. எங்கள் அம்மா சாப்பிட்டாச்சா? இல்லைங்க, படுத்து கிடந்தவன். நான் போய் கூப்பிட்டே என்ன வாரேன் அப்படின்னவ. சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். எங்கள் அம்மா ஏதாவது ஆகும்னா ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கும். நீ வந்து கண்டுக்காத ராணி, இன்னும் மனசுலேயும் வச்சுக்கிடாத. ஏங்க, அது என்ன புதுசாக சொல்ல மாதிரி? கல்யாணமாக எவ்வளோ வருஷம் ஆகுது? நான் இப்போ வரைக்கும் அவங்கள எதிர்த்து ஒரு வார்த்தை சொன்னதே கிடையாது. எப்போமோ ஒரு வாட்டி ஏதோ ரொம்ப கோவப்படுத்திட்டாவ, அதனால திருப்பி திட்டிட்டேன். அதை இப்போவும் மனசுலேயே வச்சுட்டு நடக்காங்கன்னு நினைக்கேன். எனக்கு எங்கள் அம்மையை இங்கே கூட்டிகிட்டு வரதுக்கு விருப்பமே இல்லை. ஆனால் எனக்கு அங்கேருந்து ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்துக்கோ. பெட்ரோலுக்கும் அவ்வளவு காசாக அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வர மாதிரி அந்த வீட்டில் ஒரு பொம்பளை சமைக்கிறதுக்கு வருவாவ. வாயில் வைக்க கொள்ளாது சாப்பாடு. என்ன செய்துக்கு சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை காலையிலேயே எல்லாம் சமைச்சு வச்சுட்டு போவேன். நான் டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். சரிங்க, கவலைப்படாதீங்க. அதான் இங்கே வந்தாச்சுலாம். இனிமேல் நல்ல நல்ல சாப்பாடாக பண்ணி தரேன். நாளைக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், பண்ணிடலாம். நாளைக்கு எனக்கு தோசையும் சாம்பாரும் காலையில் வச்சிரு. மத்தியானத்துக்கு உனக்கு என்னது வைக்கணும்னு தோணுவோ வச்சிரு. எனக்கு உன் கையால் சாப்பிட்டா போதும். என்ன இங்கே நம்ம ஒரே சிரிப்பு சத்தமாக இருக்குது? சரி கிடையாது, என்னென்னு போய் கேட்போம். ஏம்மா வாங்க, சாப்பிட்டீங்களா? இருங்க ராணி, எங்கள் அம்மைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா போ. இருந்துக்கிடுங்க, இட்லியும் கோழி குழம்பும் எடுத்துகிட்டு வரேன். எனக்கு வேண்டாம். ஏம்மா சாப்பிடுங்கம்மா, நைட்டுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் போடணும்ல. சாப்பிடுங்க, ஒரு 2 இட்லி சாப்பிடுங்க, கொஞ்சம் குழம்பு ஊற்றி. எனக்கு இட்லியும் கோழி குழம்பும் வேண்டாம். எனக்கு இட்லியும் தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்துருவா. சப்போ ஆரம்பிச்சிட்டா. இப்போ இது வேண்டாம் அது வேண்டாம், செஞ்சு வைக்கிறத சாப்பிட்டுட்டு இருக்கணும்னு கிடையாது. ஏம்மா அவள் பண்ணியிருக்காள்ல இட்லி கோழி குழம்பு தானே, அதுக்கு இப்போ என்ன? சாப்பிடு. ஏங்க இங்கே சும்மா இருங்க. தேங்காய் சட்னி தானே, ஒரு 2 நிமிஷம் தான் அரைச்சிருவேன். இருந்துக்கிடுங்க, நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். எனக்கு இட்லியும் வேண்டாம், தோசையை சுட்டு தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்துருவா. சரிட்டே இருங்க, நான் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஒரு 2 நிமிஷம் இருங்க. என்னெல்லாம் உனக்கு அவளே செஞ்சு எடுத்துகிட்டு வரேங்க. உனக்கு என்ன பிரச்சனை?
அம்மா காலையிலேருந்து அவன் ஊருப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்போதாம்மா அவன் எனக்கும் சாப்பாடு தந்துட்டு படுக்கலான்னு போனான். அதுக்குள்ள நீ அடுத்த வேலையை கொடுத்தா எப்படிம்மா? செஞ்சு தரது சாப்பிட வேண்டியதானே. உனக்கு என்ன பழைய கஞ்சியா போட்டாவா? பாரு, நல்ல சூட இட்லியும் கோழி குழம்பும் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு நீ வேற சாப்பாடு எனக்கு இப்ப செஞ்சுதான்னு சொன்னா எப்படிம்மா அது? டேய், குவாலி சூடுல அது எனக்கு நைட்டெல்லாம் சாப்பிட முடியாது. சாப்பிட்ட மாதிரி எனக்கு தூக்கமே வராது. அதை நீ கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே. உன் முன்னாடி வச்சுதானே நான் அவள்கிட்ட கோழி குழம்பு வையின்னு சொன்னேன் காலையில. இப்ப என்னல, அவ செஞ்சதை நான் சாப்பிடணும், அவ்வளவுதானே. இப்ப வந்து தோசையும் தேங்காய் சட்னி பண்ண போயாச்சுல, இனி அதையே வாங்கி சாப்பிடுங்க. நீ நான் பெத்த மவனாம்ல, என்ன இந்த பாடுபடுத்துக்க நீ? ஆமா ஆமா, உன்ன நாங்க தான் பாடுபடுத்தோம். நீ நல்ல பாவம் பாரு. என்னல குனிஞ்சிருந்து ஏதோ முணங்கிட்டு இருக்க? ஏமா ஒன்றும் கிடையாதுமா, நீ எங்கன்னா சோஃபாலே இடி, அவன் உனக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வருவா. பாவ ராணி, எதுக்குதான் எங்க அம்மைங்க கூட்டிட்டு வந்தேன்னு இருக்கு. காலையிலேருந்து அவ்வளோ வேலையும் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அவ படுக்கலான்னு போகும்போது இந்த கிழவி இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டே இருந்தா நான் மாதிரி எங்க வீட்டுக்கு போயிடுவேன். இதுக்கு நீ உன் வீட்டில் இருக்கிறதா நல்லது. ஆளை வச்சாது பார்க்குறேன்னா. ஏம்மா, நீ உன் வீட்டுக்கு போறேன்னா போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன அங்கே வந்து நின்று கூப்பிடாத, நான் வரமாட்டேன். எனக்கு அங்கேருந்து ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு. அதனால நான் வரமாட்டேன். நான் ஏதாவது ஒரு பொம்பளையே இல்லை யாரையாச்சும் அரேஞ்ச் பண்ணுங்க, அவங்க ஒன்றை பார்த்துக்கிடுவாங்க. பொண்ணுக்கு 2 பயலோட பெத்து வளர்த்தது தான் மிச்சம். ஏன்னா பார்க்கறதுக்கு இங்கே ஒருத்தன் இல்லை. ஒருத்தன் அங்கே ஜாலி வேலை பொண்டாட்டின்னு சொல்லி அங்கே ஃபாரின்ல போய் செட்டில் ஆயாச்சு. நீ இங்கே பக்கத்துல இருந்துட்டு என்ன பார்க்கறதுக்கு ஆள் வைக்கங்க. ஏம்மா, உங்க சுபாவம் இப்படி இருந்ததுன்னா நான் என்னம்மா பண்றதுக்கு? பாவம்ல ராணி, அவளும் காலையிலேருந்து எல்லா வேலையை பார்த்துட்டு இப்போதான் அவள் அடுக்கல எல்லாம் கழுவி தொடச்சு போட்டு படுக்கலாம் அப்படின்னு இருந்தா. என் தட்டத்திலே தானே அவள் 2 இட்லியும் சாப்பிட்டுட்டு அவள் படுத்திருப்பா. இப்போ பாரு, ஒன்னால அவள் திருப்பியும் அடுக்கலைக்குள்ள போய் வேலையெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. அவள்கிட்ட யாரும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய சொன்னா அவங்க அம்மா இருக்க தானே செய்யாவ. அவங்களுக்கு கொஞ்சம் செய்ய வேண்டியதானே. நீயும் 2-3 பாத்திரத்தை எல்லாம் கழுவி வைக்க வேண்டியதானே. ஏமா நீ சும்மா இருக்க? ஏய், இந்த வயசான காலத்துல என்ன நீ வேலை பார்க்க சொல்லியா? அதே தானம்மா, அவங்க அம்மைக்கும் வயசாயிட்டல. அவங்களுக்கு எவ்வளவு வயசு தான் வித்தியாசம். அவங்களுக்கும் முடியாது, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு அவங்களும் இங்க வந்து நிக்காங்க. ஒன்ன மாதிரி கிடையாது. அவங்க தோட்டத்துல ஆடு மாடு கோழி பசுன்னு வளர்த்தவங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க வேலையெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க ராணிக்கு. ஏன் 1-2 பொட்ட பிள்ளைகளை வளர்த்தி வச்சிருக்கலாம். இன்னும் எதுக்கு அதை படிக்க வச்சுட்டு இருக்கீங்க? உள்ள பணத்தை எல்லாம் செலவழிச்சு கட்டி கொடுக்க வேண்டியதானே. அப்படி இல்லைன்னா வீட்டு வேலை பண்ணதுக்கு விட்டுறணும். அம்மா, ராணியோட என்னோட நிப்பாட்டிக்குமா உன் வேலையெல்லாம். என் பிள்ளைகள் மேலே ஏதாவது சொன்னேன்னா அப்புறம் அவ்வளோதான் நடக்கதே. வேற அம்மனெல்லாம் பார்க்க மாட்டேன். இப்ப என்னெல்லாம் சொல்லிட்டேன்னா பிள்ளைகளை கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல இடத்துல தானே சொன்னேன். உன் காசெல்லாம் செலவழியும் சொல்லிட்டு. அம்மா, நான் வேலைக்கு போறதே என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு தான். சும்மா அவங்களுக்கு கெட்டி கொடுக்கறதுக்குலாம் சம்பாதிச்சு வைக்கல. அவங்க எவ்வளவு தூரம் படிக்குவாங்களோ அவ்வளவு தூரம் படிக்குவாங்க. படிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம்னு பேச்சு வர்றதுக்கு அதுக்கு இன்னும் வருஷம் இருக்கு. அப்பதான் நான் கெட்டி கொடுப்பேன். நீ அது வரைக்கும் இங்க இருக்கிறது வரைக்கும் நீ வாயை வச்சுட்டு பேசாம இருந்துக்கோ. சொல்லு வேலை நல்லா சொல்லு. உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து உனக்கு நீ உன்னை படிக்க வச்சு எல்லாம் உனக்கு செஞ்ச மத்தியா எனக்கு தேவைதான். எது அப்ப இருக்கிறது வரைக்கும் தான் என்னையும் அண்ணனையும் படிக்க வச்சாவ. நீ எல்லாம் எனக்கு ஒன்றும் பண்ணல. என்ன சாப்பாடு தந்து விட்டு அவ்வளோதான். ஒரு அம்மையை பார்த்து இப்படி எல்லாம் பேசக்கூடாதுதான். ஆனா நீ உன் பேத்திகளை பார்த்து தானே இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க. நல்லா படிச்சு நல்லா ஒரு வேலையில ஏறுன்னு சொல்லுது விட்டுட்டு வீட்டு வேலை பண்ணதுக்கு படிப்பை நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன்ன நீலி கண்ணீர் வடிச்சிருவா. இவங்கிட்ட நடிச்சாலாம் ஒன்னத்துக்கு ஆவாது போல இருக்கு. சும்மாதான் என் கண்ணீர் எல்லாம் வேஸ்டா போச்சு. இதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்து என் பையனை என்ன மாதிரி மாத்தி வச்சிருக்கா பாரு. மருமகா மனசு பூரா விஷம். ஐயோ, என்ன ரொம்ப இருமலா இருக்கு. இந்த ராணி தண்ணி ஏதாவது எடுத்து வச்சிருக்காளா? என்ன பொம்பளையோ, கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட ரூம்ல கொண்டு வந்து வைக்கல. இனி நம்ம தான் எந்திரிச்சு போய் குடிக்க வேண்டியதா இருக்கு. ஏமா ஏமா, யாருமா நீ? ராத்திரி நேரத்துல இங்க வந்து நின்றுட்டு இருக்க. ராத்திரி ஜன்னல் கிட்ட திருட வந்திருக்கியோ? இந்த அம்மா எதுக்கு சிரிச்சிட்டு நிக்க? ராத்திரி நேரத்துல இங்க வந்து நின்று என் காலத்துல காதல எல்லாம் கிடக்கிறது புடிங்கிட்டு போலாம். இங்க வந்து நிக்கியோ? என்ன இந்த பிள்ளை கிட்ட வந்துட்டே இருக்கு? ஒருவேளை பேயா இருக்குமோ? ஏமா நம்ம அந்த ரூம்ல போய் படுத்துருவோம். ஏமாடி என்ன பிரச்சனை இருக்கு? ஏ ராணி ராணி எந்திரி. ராணி ராணி ஏ சுரேஷ் எந்தில கதவு தர. யாரு? அத்தைக்கு சவுண்டில் கேட்கால இருக்கு. ஏம்மா, இந்த கிழவி என்ன ராத்திரி தூங்கவும் விட மாட்டா போல இருக்கு. இப்போ என்னத்த வேணுமோ? எங்க எந்திரிங்க, உங்க அம்மா கூப்பிடாப்புல இருக்கு. என்னாச்சு ராணி? எங்க உங்க அம்மைக்கு சத்தம் கேட்கால இருக்கு. என்ன போய் ஆளுங்க. நீ படுத்துக்கோ, நான் போய் கேட்கேன். ஏம்மா, இந்த நேரத்துல வந்திருக்க?
எத்தே என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க, உறக்கம் வரலையோ? இடி நீ சும்மா இருடி. இல்லை அந்த ரூம்ல எவ்வளோ இருக்கால, வந்து யாருன்னு பாரு. எம்மா என்னத்தம்மா ராத்திரி உளறிக்கிட்டு இருக்க? உறங்காண்டாமா, உறங்குறதுக்கு விட மாட்டியே நீ யாரையும். டேய் உண்மைக்கும்ல எனக்கு இருமலா இருக்குன்னு எந்திரிச்சேன், தண்ணி வைக்கல இவா. தண்ணி எடுத்து வைக்காம அவ பாட்டுக்கு வந்து படுத்தாச்சு. நான் தண்ணி குடிக்கலான்னு எந்திரிச்சு பார்த்து அந்த ஜன்னல் கிட்ட உள்ள ஒரு பிள்ளை என்ன குறுக்குறுன்னு பார்த்துட்டே இருந்தா. நான் எனக்கு கேட்க ஒன்றும் சொல்லாம சிரிச்சுட்டே நிக்கால. அந்த நான் கோவமா பேசணும்னா அந்த ஜன்னல் கிட்ட ஓடி வந்துட்டா. நான் பயந்து போய் ஓடி வரேன். அதையா பின்னாடியே துரத்திட்டே வருவது எனக்கு தெரியல. இல்லை கொஞ்சம் வந்து பாரு, எனக்கு அங்கே படுக்க பயமா இருக்கு. ஏத்தே அந்த ரூம்ல படுக்கணும்னு சொல்லி நீங்க தானே கேட்டீங்க. ஏதாவது கெட்ட கனவா இருக்கும், வீடு மாதிரி படுக்கீங்க இல்லையா, அதனால அப்படி தோணி இருக்கும். நீங்க போய் படுங்க, ஒன்றும் கிடையாது. ராணி நீ படுத்துக்கோ, நான் போய் என்னத்தேன்னு பார்த்துட்டு வரேன். இல்லைன்னா இவன் நம்மளும் உறங்க விட மாட்டான். ஏம்மா வாங்க, என்னத்தேன்னு போய் பாக்கி. ஏமா நான் வர மாட்டேன். நான் வேணா இங்க படுத்துக்க, அந்த ரூம்ல போய் நீ படு. ஏம்மா நீ தான் அந்த ரூம்ல படுப்பேன்னு அடம் பிடிச்சி அந்த ரூமை வாங்கின. பிள்ளைகளுக்கு படுக்க கூட இடம் இல்லை, எப்படி படுத்திருக்குன்னு பாரு. காலும் கையும் அங்கேயும் இங்கேயும் இடிக்க மாதிரி படுத்திருக்கு. நீ பெரிய ரூம்ல பெரிய கட்டில தான் படுத்து உருளுவேன்னு சொல்லிட்டு இப்ப நீ இங்க படுக்கீங்க. உன் இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாதுமா. வா, நான் அங்கே யாரும் இல்லைன்னா உன்னை அங்க கொண்டு விட்டுட்டு வரேன். நான் அங்க படுக்க போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. ஏத்தே ஒன்றும் கிடையாதுத்தே, நீங்க இங்கே படுக்கீங்கன்னா இதுல படுத்துக்கிறேன், இந்த கட்டில படுத்துருங்க. ராணி நீ சும்மா இரு ராணி. ஒன்று அங்கே படுக்க இங்கே படுக்கீங்க வாங்க. அந்த கிச்சன் கிட்டே இருக்க ரூம்ல தானே படுக்க சொன்னோம். அதுவும் படுக்க மாட்டேன்னு சொல்லி தானே அந்த ரூம்ல பிள்ளைகளுக்கு ரூம்ல தான் நான் படுப்பேன்னு சொல்லி போனா. அங்கேயே படுக்கட்டு, நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன். நீங்க என்ன படுத்துக்கோ. நீங்க ஏதாவது கனவு கண்டு பயந்துருப்பாங்க. ஒரு நாள் இங்கே படுக்கட்டுமே, நீங்க போய் அந்த ரூம்ல படுத்துக்கிடுங்க போங்க. நீ சும்மா இரு ராணி, எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு வராத. நீ பேசாம இங்கே படு, நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன். அங்கே யாரும் நிக்காத, நான் பார்த்து பயந்து தான் வந்தேன். அங்க போனாடி என்ன ஏதாவது செச்சிரும். ஏம்மா உன்னை யாராலே எதுவும் பண்ண முடியாதுமா, நீ வா. ஐயோ பாவம், இந்த கிழவி இப்படி அழுதுட்டு போவே ஒரு மாதிரி இருக்கு. நம்ம ஊருக்குள்ள நடக்க பிரச்சனைன்னு இவருக்கு தெரியாதுல, அதுக்கு தான் கூட்டிட்டு போறாரு. உண்மைக்கு யாரையாவது பார்த்து பயந்துருப்பாவ. பரவாயில்ல, கொஞ்சம் பயப்பட்டுட்டு. அப்பனே முருகா எல்லாரையும் காப்பாத்துப்பா.